திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இசையுலக சூப்பர் ஸ்டார் இளையராஜா இவங்கள பற்றின ஒரு சுவாரஸ்யமான தகவலை தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1976 பக்கத்தில் தான் ரஜினிகாந்தும் சரி இளையராஜாவும் சரி ஃபீல்டுக்கு வந்தாங்க. 96 வரைக்கும் அவங்க 20 வருஷம் வந்து சக்கப்போடு போட்டாங்க. 96ல் வீரா படம் தான் அவங்களோட கடைசி படம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு செயல்படலை. ஏன் இணைஞ்சு செயல்படலை அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் திரையுலகத்துக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி யாருக்குமே சரியாக தெரியாது. 96க்கு அப்புறம் இது என்ன நடந்துச்சுங்கிறத இளையராஜாவோடுக்கு பிஏவாகவும் அவரோட தம்பியாகவும் இருக்கிற கங்கை அமரன் வந்து சமீபத்தில் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாஷாங்கிற படம் நல்ல ஹிட்டான படம் இல்லையா, அந்த படத்து சமயத்தில் பார்த்தீங்கன்னா வீரப்பன் தான் தயாரித்தார், சத்யா மூவிஸோட தயாரிப்பு. அவர் எப்போவுமே சரி சம்பளம் கம்மியாக தான் பேசுவார் எல்லா இடத்துலையுமே. அது வந்து இளையராஜாவுக்கு ஒத்து வரல. அதனால் வந்து ஒத்தி போட்டுக்கிட்டே போனார், அப்புறம் பேசலாம் அப்புறம் பேசலான்னு. இதை கேள்விப்பட்ட ரஜினிகாந்த், என்ன சாமி ஏன் இப்படி நீங்கள் வந்து இந்த படத்துக்கு ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு ஊரு போய் கேட்டிருக்காரு. அதுக்கு இளையராஜா என்ன சொல்லியிருக்காரு, உன் வேலை நடிக்கிறதுப்பா, நீ அதை மட்டும் பாரு, இது தயாரிப்பு நிறுவனத்துக்கும் எனக்கும் உள்ள மேட்ரு, இதை வந்து நீ ஏன் வந்து கேட்குற, இது வரைக்கும் நீ எந்த படத்துக்காவது எந்த தயாரிப்பு நிறுவனத்துக்காவது வந்து பேசியிருக்கியா, அப்படிங்கிறப்ப இதுக்கு மட்டும் நீ எப்படி வரலாம் நீ அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ கொஞ்சம் ரொம்ப சொல்லுன்னு பேசிட்டாரு. அதுக்கு வருத்தப்பட்டு அவர் போனவர் தான். அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் தொழில் ரீதியாக இளையராஜாவோட அவர் வந்து சேரவே இல்லை. ஆனாலும் அவங்களோட நட்பு வந்து தொடர்ந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நன்றி, வணக்கம்.